அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி இயேசுவே. உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்மை துதிக்கிறேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன், வறண்டு போயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயங்களையும் பண்ணுவீர் என்று முழுமனதோடு நம்புகிறேன். பாலைவனமாயிருக்கும் என் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றித்தாரும். நானும் அநேகரிடத்தில் என் தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாய் நான் விளங்க ஆசைப்படுகிறேன். என்னை காண்கிற தேவனே, நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு நானும் என் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும்படியாக நன்மையால் என் வாழ்க்கையை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.